யூதர்களுடைய பல விஷயங்கள் முரண்பாடு இருந்தாலும் யூத மதத்தில் அந்த மாதிரி பிள்ளை கறி சாப்பிடலாம், சிறுமிகளை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவங்க வேற. யூத மதம் கிட்டத்தட்ட நீங்கள் ஏற்றுக்கொள்வது தானே, தௌராத் தானே அது யூத மதம்னாங்க. யூதர்களுக்கு வேதம்னு சொல்கிறாங்கல்ல, யூத வேதத்தை வந்து தனக்குன்னு சொல்லுவாங்க. தனக்கு அந்த வேதத்துக்கு பேர். தனக்குன்னு என்னென்னு சொன்னால், இப்போ பைபிளில் உள்ள பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அந்த பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் உடைய வேதம்னு சிலது இருக்குது. அது எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்க. அது இல்லாமல் சும்மா அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தோராங்கிறாங்க. தௌராத்துங்கிறது பைபிளில் 1ஆவதுல இருந்து 5 வரைக்கும் உள்ளது. ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமத்துக்கு பேர் தான் தௌராத். அதான் தௌராத். அதில் பைபிளில் இவங்களும் ஆபிரகாம் வழங்கப்பட்டது அதானே? இல்லை, அதுக்கு மோசே பிந்தினவர். மோசேங்கிறவர் ஆபிரகாம் பிந்தினவர். அவருக்கு இறைவன் கொடுத்த வேதங்கிறது தௌராத்துன்னு முஸ்லீம்கள் சொல்கிறோம். அதை தோராண்டு அவங்க சொல்லுவாங்க. அது எதுடா தோராண்டு கேட்டோம்னு சொன்னால், பைபிளில் உள்ள அந்த 5 ஆகமம், முதல் 5 ஆகமத்தை அதை ஏற்றுக்குருவாங்க. அதே மாதிரி தீர்க்க தரிசிகளாக சில பேர் வந்திருந்தாங்க. சாமுவேல், 1ஆம் சாமுவேல், 2ஆம் சாமுவேல், எலியா, ஏசாயா, எசக்கியேல், இவங்கெல்லாம் வந்து இறை தூதர்கள் என்று, தீர்க்க தரிசிகள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் இறை தூதர் தான். ஆமாம், அவங்க பைபிள் பிரகாரம் தீர்க்க தரிசிகள். இஸ்லாத்தில் யூதத்தில் இவங்க பேர் நமக்கு சொல்லப்படலை. இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தீர்க்க தரிசிகள் நம்பி அவங்க பேரில் வேதம் இருக்குது. அதை ஏற்றுக்குருவாங்க யூதர்கள். பைபிளில் இருக்கக்கூடிய 1ஆம் சாமுவேல், 2ஆம் சாமுவேல், எலியா, எசக்கியேல், எசாயா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்குருவாங்க. அதே மாதிரி வந்து சில ஞான நூல்கள், சங்கீதம், யோபுண்டு ஐயூபுங்கிறோம்ல, அவருடைய இதை ஏற்றுக்குருவாங்க. இது இல்லாமல் வந்து தோபித்து, யூதித்து, மக்கபேயர்லாம் சில ஆகமங்கள் இருக்குது. அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதெல்லாம் யாரோ எவரெண்டு தெரியாத ஆளுக்க. அப்போ இந்த பழைய ஏற்பாடு பைபிளில் வந்து ஒரு 70% அவங்க தனியாக வச்சுருக்கிறாங்க தனக்குன்னு சொல்லி.